கவலையா மக்கள் மேலே கவலைங்கிறது இதுதான். தலைமைத்துவத்துடைய கவலை இப்படி தான் இருக்கணும். கேளுங்க, படிங்க, வாங்க. அமலுக்காக உங்களுக்கு பூஞ்சோலை மாதிரி சொர்க்கம் மாதிரி இந்த பள்ளி ஆக்கி வச்சுருக்கோம். அல்லாஹ் நிர்வாகத்துக்கும் தலைவருக்கு அல்லாஹ் நிறைய ஈருலகத்திலும் சிறப்பான நிறைய பரக்கத்தான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வபாரிக் வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சில ஒரு 10 முடிச்சிடலாம். 10:15. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹாஃபிஸா அவர்கள் சூரா ஆராஃபை ஓதினார்கள். சூரா ஆராஃப் ஏறத்தாழ 206 ஆயத்துகளை கொண்டது. இதில் உள்ள அதிகமான வசனங்கள் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்கள். எனவே இது மக்கி சூரா. சூரா மக்கி என்று சொன்னால் அதிகமான ஆயத்து மக்கால் அருளப்பட்டதாக இருக்கு. அலிஃப் லாம் மீம் சாத் கிதாபுன் உன்சில இலா ஃபலா யகுன் ஃபீ சதுரி ஹரஜுன் மின் துந்திர பிஹி வ திக்ரா லில் முஃமினீன். இந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். நபியே, இந்த வேதம் உங்கள் மீது இறக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய உள்ளம் அதில் ஒரு தயக்கமும் வேண்டாம். இறக்கப்பட்டதை பற்றி உங்களுக்கு ஒரு தயக்கம் வேண்டாம். இதை கொண்டு நீங்கள் மனிதர்களுக்கு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் சூரத்துல் ஆராஃப் என்ற பெயரிடப்பட்டது என்ப விஷயத்தை முதல் பார்த்துருவோம். சூரத்துல் ஆராஃப் என்பது 45, 47 இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுவான். சூரத்துல் ஆராஃபில் ஆராஃப் என்ற ஒரு கூட்டவாசி, ஆராஃப் என்ற ஒரு கூட்டவாசி என்ன செய்வான்னு கேட்டால், மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியாருக்கும் தராசில் அவங்களுடைய நன்மை தீமைகளை அளவீடு செய்துவிட்டு தான் நல்லா அமுச்சுடுவான். அப்போ அந்த நன்மை தீமைகளை அளவீடு செய்யும் பொழுது அந்த நன்மையின் எடை யாருக்கு கூடிவிட்டதோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. தீமையினுடைய அந்த புத்தகத்தினிடை யாருக்கு கூடிவிட்டதோ நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இரண்டும் சமநிலையாக நடுவாக யாருக்கு நின்றுச்சோ இவங்களுக்கு அல்லாஹ் சில பாடங்களை புகட்டுவதற்காக சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவரெல்லாம் இவங்களை ஏற்றி விட்டுருவான். ஆராஃப் என்று சொன்னால் உயரம் என்று அர்த்தம். அப்போ அந்த மதில் சுவரில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் இவங்க பார்ப்பாங்க. நரகத்தில் கிடைக்கக்கூடிய கடுமையான தண்டனை, கொடூரமான தண்டனை, அது நிலையான தண்டனையை பார்க்குறத பார்த்துட்டு ரொம்ப அச்சப்படுவாங்க, அஞ்சுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு அல்லாஹ் 2 காட்சியும் காட்டுவதனால அல்லாஹ் எவ்வளவு கடினமானவன், இந்த பக்கம் பார்த்துட்டு அல்லாஹ் எவ்வளோ இறக்க முடியும் என்ற 2 காட்சியும் நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் எங்கள் மீது அருள் செய்ய மாட்டானா என்பதாக அவருடைய வார்த்தைகள் இருக்கும். இறுதியாக அவர்கள் மன்னிக்கப்படுகிறார் என்பதாக தான் வருகிறது. அருமையானவர்கள், இப்படியாக எனவே இந்த பெயரை கொண்டு வருவதனால சூரத்துல் ஆராஃப் என்ற இந்த பெயரை கொண்டது. அருமையானவர்களே, ஆரம்பமாக அல்லாஹ் இதிலே தாவத்தை தான் பேசுவான். முழு குர்ஆனுமே தாவத்து தான். பாருங்கள், ஆரம்பமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே, இந்த குர்ஆனை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட என்ன வேணாம், தயக்கம் வேண்டாம். இந்த குர்ஆன் நல்லவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நல்லுபதேசமாக இருக்கும். ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கி வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் வேதங்க உங்கள் வேதங்கம்பாங்க. குர்ஆன் என்ற வேதம் என்பது எச்சரிக்கை. அது ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமான எச்சரிக்கை, ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமான அது எச்சரிக்கை. அருமையானவர்களே, அது என்ன எச்சரிக்கை செய்கிறது? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். மனிதர்களே, உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதையே பின்பற்றுங்கள். அவனின்றி மற்றவரை உங்களுக்கு பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். ஒரு உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் அவன் தாய் தந்தையை கூட தெரியாமல் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் இந்த வார்த்தையை தெரியாமல் மூத்தா போயிட்டானா அவனுக்கு தான் நரகவாசி, நஷ்டவாளி. என்னது அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, உங்களுடைய இறைவனிட்டிருந்து வந்த இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். அவனையன்றி உங்களுக்கு பாதுகாவலனாக வேறு எதையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தியை அல்லாஹ் இதிலே கூறுகிறார். குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகிறான், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யாரு? அந்த ஷைத்தான்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள்.
இதை கொண்டு நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுபவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் நீங்கள் குறைவானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், பாவிகள் வசித்திருந்த அந்த மாதிரி அல்லாஹ்வுக்குடைய எச்சரிக்கை ஒவ்வொரு நபியும் கொண்டு வரும்போது அந்த எச்சரிக்கையெல்லாம் அவர்கள் துச்சமாக எடுத்துக்கொண்டு கேளிக்கை செய்து கொண்டு இருந்த இப்படிப்பட்ட எத்தனையோ கூட்டங்கள் அல்லாஹ் அழிச்சிட்டா. அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். பாவிகள் வசித்திருந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்து விட்டோம். வக்கும் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹும். அந்த அழிவு எப்படி இருந்துச்சு? இரவிலோ பகலிலோ நித்திரையில் இருக்கும் பொழுதோ நம் வேதனை அவர்களை வந்தடைந்து விட்டது. ஆது சமூக கூட்டங்கள் அருமையானவர்களே, அவருடைய அந்த வீடியோக்கள் எடுத்து பாருங்க. ஆது சமூகம் வாழ்ந்த பகுதி, சமூகம் வாழ்ந்த பகுதி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி. ஒட்டகத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருந்தா சில உம்மத்துக்கு, ஒரு அப்படியே பாறையிலிருந்து பிளந்து வந்துச்சு. அப்படி கேட்டாங்க, அவனுக்கு இப்படி வந்தால் தான் நம்புவேன். ஆனால் அது ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வுக்கு அந்த நபிக்கு மாறு செஞ்சாங்க. அருமையானவர்களே, இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் எவ்வளவு பலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவங்களெல்லாம் எப்படி அழிச்சுன்னு தெரியுமா? அந்த வேதனை வர நேரத்தில், அந்த வர நேரம் வரைக்கும் அந்த நபியை இலக்காரம் செஞ்சாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த தீனை இலக்காரம் செய்தார்கள், கேலிக்கூத்து பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வேதனை வந்த பொழுது அவர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபமா கான தஅவாஹும் இஸ் ஜாஉம் பஅசுனா இல்லா காலு இன்னா குன்னா தாலிமீன். அவரிடம் நம் வேதனை வந்த சமயத்தில் நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டுள்ளோம் என்று கூறியதை தவிர வேறெதையும் அவர்களால் கூற முடியவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். எப்படி பாருங்க, ஏற்றுக்குங்க. இன்னைக்கு எதே தான், இன்னைக்கு இந்த சமூகம் நீங்கள் நம்ம பெரிய தாவத்து பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. போய் என்ன சார் அது பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துடைய பலகீனம் பண்ணுவது தான் முதலான ஒரு முஸ்லீம் துணிச்சலாக சொல்கிறாரு, வர்றது மட்டும் பேசிக்கலாம், என்ன கொடுத்துட போகிறாங்க உலகத்தில் அப்படிங்கிறது அது உயர்ந்த ஒரு தியாகம், அது உயர்ந்த ஒரு விஷயம். அருமையானவர்களே, முஸ்லீமாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக ஒரு நேரமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த அநியாயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த தீனுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, அல்லாஹ் ரசூலையும் ஏற்ற மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடக்கூடக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு மீடியா மூலியமாக தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அல்லவா? அப்போ இந்த அநியாயக்காரர்கள், அன்னைக்கு அந்த நபிக்கு வந்த விஷயத்தை நம்ம இந்த அநியாயக்காரர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டு இருந்த அநியாயக்காரங்களுக்கு அவனுங்களாம் மூத்து நேரத்தில், அல்லாஹ் தண்டனை கொடுக்குற நேரத்தில் அவர்கள் கூறக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த நேரத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே இதை பற்றி நபியே நம் தூதராகி அவர்களை அனுப்பி வைத்தோம், அவர்களையும் நிச்சயமாக நாம் விசாரணை செய்வோம். யாரு எந்தெந்த கூட்டத்துக்கு எந்தெந்த நபி எல்லாம் அனுப்புனானோ அந்த நபிமார்களோடு அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் விசாரிப்பாராம். அந்த கவுமங்கனிக்கும் அங்கே அந்த நபி நிப்பாட்டுவான்லாம். கேட்பான் நபி கிட்ட, நபியே உங்கள்கிட்ட நான் எச்சரிக்கை செய்ய சொன்னனே, வேதத்தை கொடுத்தனே, அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா? யாரெல்லாம் சொன்னேன், ஏற்றாங்களா? ஏற்கலை. இதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் நபிமாரில் பிடிச்சி கேட்பான். அனுப்புனது அல்லாஹ், சொன்னது அல்லாஹ். இவன் மறுத்துட்டான், இவன் அன்னைக்கு ஏற்றுக்கல. இவனுக்கு இப்படி சொல்லுவாங்க, வரல அல்ல அப்படிமானா. இந்த உலகத்தில் தான் இவன் ஃபித்னா பண்ணிகிட்டு இருக்கான்னு இது தஃசீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கெல்லாம் வரலையா, யார் இவங்க யாரெல்லாம் அப்படிமாயலாம். அப்போ அந்த நபியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுவாங்க. என்னடா அல்லாஹ் அத்தாச்சி கேட்குறானே, இவனுங்க இப்படி பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்லணும், எல்லாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் எனக்கு சாட்சின்றுவாங்களாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, அது எப்படி நாமெல்லாம் வருவோம்? நம்மளால் என்ன சொல்ல முடியுமா? அப்போ சமூக கூட்டத்துக்கு, ஆது கூட்டத்துக்கு, அங்கறைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கு, ஒவ்வொரு ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு எல்லா நபிமார்களுடைய அத்தாட்சியாக அவர்கள் நபிமார்கள் சென்றார்கள், அவர்கள் சொன்னார்கள், ஏற்றவில்லை அல்லாஹ் ஈடேற்றம் செய்தான், ஏற்காத கூட்டத்தை அடியோடு அழித்தான் ஒழித்தான் என்று இந்த படிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா? இந்த போய் அல்லாட்ட நம்ம ஓதி காட்டுவோமா? ஆமையா அல்லாஹ் சூரா அராஃபில் நாங்கள் இதை படித்தோம், நீ கூறினாய், நீ கூறியதை நாங்கள் படித்தோம், அந்த நபி உண்மைதான் கூறினார், சாட்சி சொல்லும். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க சகோதரர்களே. இந்த உம்மத்துடைய சாதாரண மக்கள் நம்ம, ஆனால் நாம் ஒரு நபிக்கு சாட்சி சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் கொடுக்குறான். அப்போ அந்த உம்மத்தையும் எல்லாம் கூப்பிடுவான், அந்த நபியும் கூப்பிடுவான், ரெண்டு பேர்த்தையும் வச்சு எல்லாம் விசாரிப்பான். அந்த நாள் எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் தான் நபிமாரிலே பயப்படுவாங்க. உம்மத்தை தான் ஓடி ஓடி நபிக்கிட்ட கேட்கும்போது அந்த நபிமார்கள் அஞ்சுவார்கள், அழுவார்கள். நீ நானே பாவம் செஞ்சுருக்கேன், என்னையே எல்லாம் கேட்பான்னு பயப்படுறேன், உங்களை போயிட்டு எங்கங்க நான் அல்லாஹ்கிட்ட என்ன சிபாரிசு செய்கிறதுன்னு எல்லாம் பயப்படுவாங்க.
அப்போ உம்மத்தெல்லாம் ஓடி ஓடி போகும்போது கடைசியாக சொல்லுவாங்க சில நபிமார்கள், போங்க முகமது ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போங்க, அவங்க மட்டும்தான் இன்றைக்கி அத்தகுதியானவங்க. அவள் ஓடி வரும்போது நபிசாசம் போய் அல்லாஹ்ட்ட சஜ்ஜால விழுந்துருவாங்க, எல்லாம் என் உம்மத்தை மன்னிச்சிரியா அல்லா என்பதாக. அருமையானவர்களே, அதில் அல்லாஹ் கூறுகிறான், அந்த நாள் இன்னும் எவ்வளவு கடுமையாக இருக்கும். அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக்கு ஃபமன் ஃபக்குலத் மவாஸினுஹு, அந்த ஒவ்வொரு நன்மையும் தீமையும் அந்த நாளில் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அடியான் செய்த ஒவ்வொரு நன்மையும் தீமையும் அன்றைய தினம் எடை போடுவது சத்தியம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்களேன், அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக்கு. நம்ம இன்னைக்கு உலகத்தில் வெங்காயத்தையும் தக்காளி எடை போடுறதும் நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உன் நன்மை தீமையெல்லாம் எடை போடக்கூடிய அந்த நாள் சத்தியம். அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆகவே எவருடைய நன்மையின் எடை கனத்து விட்டதோ அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியாளர்கள் யாருடைய நன்மை எடை கூடிவிட்டது என்று கேட்கிறான் அல்லவா? இந்த வார்த்தை நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். எப்படியாச்சும் நம்முடைய நன்மையின் எடை கூடி விடாதா, இதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அதை குறிவிட்டு அடுத்து கூறுகிறார், ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹும், ஆனால் யாருடைய எடை குறைஞ்சிருச்சோ ஃபஉலாயிகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும். எப்படி எல்லாம் சொல்ல பாருங்களேன், ஹஸிரு நஷ்டவாளி, அவர் தனக்குத்தானே நஷ்டவாளி, அவன் போய் பக்கத்தில் நஷ்டம் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நினைக்கிறாங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை நோண்டி விட்டுட்டோம், இந்த பிரச்சனை கொண்டு வந்துட்டோம், கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டம் இவர்களுக்கு இல்லை, இவங்க சபுரா இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுவ? ஹஸரு அன்ஃபுஸஹும், உனக்கு தனக்குத்தானே நீ தீங்கிழைத்து கொண்ட நபர். இன்னைக்கு பண்ணாங்க அல்லவா திருப்பரங்குன்றன்னு ஒரு யாரோ என்ன கூத்து பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் கூறுகிறான், எவரு நன்மை எடை கனம் குறைந்து லேசாக இருக்கிறதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாமே நஷ்டம் உண்டு பண்ணி கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை பதிவு செய்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு பூமியில் எல்லா வசதிகளையும் அதில் நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரணங்களையும் உங்களுக்கு நாம் ஏற்படுத்தினோம். இவ்வாறு இருந்து நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிக குறைவாக இருக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கேட்கின்றான். கேட்டு அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாங்கள் உங்களை படைக்க கருதி உங்களை, அதாவது உங்களுக்கு முதல் தந்தையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவமைத்தோம். அல்லாஹ் பாருங்க, முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பேசுகிறான். இன்னைக்கு உலகத்தில் ஏன்டா பிறந்தோன்னு தெரியாமல் சில பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ஏன் பிறந்தோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ஞானம் எப்போ தான் வரும்னு தெரியாது மனுஷனுக்கு. அவன் நினச்சிட்டான் படித்து பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா, ஆனால் பார்த்தா அங்கே அவனுக்கு திருப்தி இருக்கிறதில்ல. அவர் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், ஆனால் அவனை திருப்தி ஆயிடுவானா? கிடையாது. அது அப்பதுக்கப்புறம் தேடுது அவனுக்கு. எவன் ஆன்மாவை தேடி அதை நிம்மதி பெற செய்யலையோ அவனுக்கு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆன்மா அழியாதது, அது இறைவனோட சேரக்கூடியது. அப்போ சேர்ற அன்னைக்கு அல்லாஹ் திருப்தி ஆகணுமே. அதான் பாருங்க, இந்த சப்ஜெக்ட் அப்போ அல்லாஹ் பேசுகிறான். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய தந்தை ஆதமை அல்லாஹ் உருவமைத்தோம், பின்னர் நாம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என கட்டளையிட்டோம். இப்லீஸை தவிர மற்ற வானவர்கள் அனைவரும் கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். ஆகவே இறைவன் இப்லீஸை நோக்கி கேட்டான், நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் சிரம் பணியாதிருக்கும்படி உன்னை தடை செய்தது எது என்று அல்லாஹ் கேட்டான். அருமையானவர்களே, நரகத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு தெரியுமா? சில குணங்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதை பற்றி அதை பேசலாம் பாருங்களேன். இது நம்மள்கிட்ட என்றைக்குமே வந்துடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அவன் சொல்கிற வார்த்தை, ஏன் நீ சஜா செய்ய போன? அவன் சொல்கிறான் பாருங்களேன், அல்லாஹ் நான் அவரை விட மேலானவன். எப்படி நீ மேலானவன்? ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், களிமண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று இருமாப்புடன் கூறினான். அருமையானவர்களே, ஷைத்தான் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத்து பிடிச்ச நேரம், அவனுக்கு அதோடு ஆகிப்போச்சு. இங்கே நம்ம எப்பயுமே குர்ஆனாயத்தை நம்ம எப்படி அணுகணும் கேட்டால், இந்த குர்ஆனாயத்து என்கிட்ட இருக்கும்போது நான் யாருக்கிட்டனாச்சும் இப்படி டீல் பண்ணிட்டு இருக்கேனா? உன்னோட என்கிட்ட செல்வம் இருக்குது, உன்னோட என்கிட்ட கல்வி இருக்குது, யாரையாச்சும் இப்படி பாகுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இப்படி தான் குர்ஆனாயத்தை என்றைக்குமே நம்ம எடுத்துக்கணும். நம்ம புரிகிறப்ப நம்ம மனசில் வச்சு நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கணும். அது சமூகம், மூசா நபி சொல்லப்பட்ட கூட்டம் அப்படி இல்லை, அதில் இருக்க ஒன்றுமே நமக்கு. அப்போ வச்சு பார்க்கும்போது அருமையானவர்களே, உங்களுக்கு நமக்கே அச்சம் வந்துடும். இல்லையா அல்லாஹ், நீ பெரியவன், நீ கொடுத்த அருளா நான் நல்லா இருக்கேன். ஒருவேளை நீ அவனை என்னை மாற்றி அமைச்சிருந்தீன்னா இல்லை அவங்ககிட்ட ஏன்னு போய் நான் கேட்க முடியாது. அப்போ நீ கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும்.
அருமையானவர்கள், இந்த இடத்துல இதுதான் புரியணும். ஆனால் சைத்தான் கூறினான், யா அல்லாஹ், நான் மேலானவன், நான் ஏன் போய் சஜா செய்யணும்? அப்போல்லாம் அல்லாஹ் கிருபன் அல்லாஹ் சொன்னான், இதிலிருந்து இந்த பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிரு, இறங்கி நீ போயிரு, பெருமை கொள்வதற்கு இங்கிடமில்லை. என்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், பெருமை கொள்வதற்கு இங்கிடமில்லை, உன் பெருமையின் காரணமாக நிச்சயமாக நீ சிறுமைப்பட்டவனாக ஆகிவிட்டாய், உன்னுடைய பெருமையின் காரணமாக சிறுமைப்பட்டவனாக ஆகிவிட்டாய், அதனால் இங்கிருந்து நீ வெளியேறிவிடு என்பதாக அல்லாஹ் கூறினான். அதற்கு இப்லீஸ் ஒரு வார்த்தை சொன்னான், ஒவ்வொரு மனிதனும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தையை. ஏன் நான் திடீர்னு சைத்தான் ஆயிரம் மனுஷனே சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இது எனக்கே தெரிலங்க, நான் தாங்க சைத்தான் வேலையை பார்த்துட்டேன். அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க, ஏன் திடீர்னு நமக்கே தெரியாது, நாமே அப்படி ஆயிட்டோம். அப்போ நீ வெளியே போயிருன்னு சொல்லும்போது அப்போ சைத்தான் கேட்குறான், எல்லாம் இந்த மனுஷனுக்காகவா என்ன நீ லானத் செஞ்சுட்ட? இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் ஒரு நன்றி கட்டவன், இவனுக்காவா? நீ பாரு, நான் இவன் எவ்வளோ நன்றி கட்டவன் உனக்கு காட்டுறேன் பாரு. அதுதான் விஷயம். இவன் எவ்வளோ பேர் நன்றி கட்டவன், அந்த கூட்டத்தை பெரு நன்றி. அவன் அன்றைக்கி என்ன அவன் சொன்னான்னா இன்றைக்கி அது நடந்துட்டு தான் இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் யாரை வழங்குறாங்க? பால்ங்கிற ஒரு சில ஜும்மாவில் பேசுவோம். அந்த பால்ங்கிற சைத்தானை பற்றி குர்ஆன் நல்லா பேசுகிறான். அது அப்பயே அவனுங்க பழி கொடுத்து கொண்டு அதன் மூலியமாக அது இவங்களுக்கு எதாவது செய்யும், இதை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்தை பார்க்கறது, இதை சைத்தான் வேலையை இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட சுருக்கம்லாம் இதில் தான், அதெல்லாம் குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அப்போ சைத்தான் என்ன செய்தான்னு கேட்டால், போகிற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னா, கால அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் மரணித்து மறுமையில் எழுப்புவதில்ல அந்த நாள் வரைக்கும் மட்டும் எனக்கு அவகாசம் கொடு, உடனே என்ன செஞ்சிடாத, தண்டிச்சிடாத, பிடிச்சிடாது. அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னக மினல் முந்திரீன், நீ அனுமதி அளிக்கப்பட்ட நபரில் ஒருவனாக இருக்கிறாய். கொள்விட்டு அல்லாஹ் கூறுகிறான். அதற்கு இப்லீஸ் இறைவனை நோக்கி அப்பதான் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், நீ என்னை பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளாகி அவர்கள் உன் நேரான வழியில் செல்லாது தடை செய்ய வழிமறித்து அதில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறுகிறான். பாருங்க, ஃபபிமா அகுவைத்தனி லஅகுதன்ன, நீ உன்னை தொழுவணும் நீ அவனா சின்ன நினச்சிட்டான், அப்படியே நடுவில் போய் நான் உட்காந்துருப்பேன். அப்போ தான் அவனுக்கு என்னது, மறந்து போனது ஞாபகம் வரும், வியாபாரம் ஞாபகம் வரும். அப்படியே சைத்தான் அப்படியே லேசாக அப்படி தடை கொடுத்து பள்ளியாத செடிக்கு வந்தவரை அப்படியே கூப்பிட்டு போயிடுவா கிடாச்சு. இது இப்படி இதை விட கொடூரமான எல்லா வேலையும் அவன் செய்வான். எப்படியோ ஒன்று இவன் நாசமாக போய் என்ன செய்யணும், நம்ம நரகத்துக்கு வரணுங்கிறது மட்டும்தான் நோக்கம். அருமையானவர்களே, அப்போ அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன, யாருனாச்சும் உனக்கு நேர்வான வழியை பெரும் நினச்சா நடுவில் போய் உக்காந்திக்குவேன், அது மட்டுமா, பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவரின் வந்து அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். ஆகவே அவர்களில் பெரும்பாலான நபர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காணமாட்டாய் என்றும் கூறினான். அதற்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், அருமையானவர்களை நான் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் கூறினான், நீ நிந்திக்கப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக இந்த சொர்க்கத்திலிருந்து நீ வெளியேறிடு, நிச்சயமாக உன்னையும் எவர்கள் உன்னை பின்பற்றினார்களோ அவர்களையும் அனைவரையும் நரகத்தை கொண்டு நான் நிரப்புவேன். பின்னர் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் போங்க என்பதாக இவன் அந்த பக்கம் விரட்டிட்டு எல்லாம் அனுப்புகிறான். அப்போ அங்கேயே போய் அதே சைத்தான் வேலையை பார்க்குறான், வெளியே கொண்டு வரான். வந்ததுக்கப்புறம் அடுத்த குழப்பங்கள் ஆரம்பிக்குது. எனவே அருமையானவர்கள், இந்த சூறா நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூறாவில் பதிவு செய்கிறார். அப்போ நான் என்னை பின்பற்றால் நிறைய பேர் இருப்பாங்க, நான் எந்த நரகத்துக்கு போகணும்னு அவங்களையும் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறலாம் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்வான், என்னுடைய அடியாரில் என்ன செய்ய முடியாது, உன்னால் தொடக்கூட முடியாது. ஏன் அடியார்களை உன்னால் வழி கெடுக்கவும் முடியாது, அவர்களை பாதுகாக்க அல்லாவே போதுமான என்பதாக. அருமையானவர்கள், இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மறந்து விடாமல் சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், யாரெல்லாம் இந்த சூரா ஆராஃபில் நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, உன்னுடைய அடியாரில் நான் வந்துட்டேனா, நான் அந்தளவுக்கு நான் கரெக்டாக தொழுகிறேனா, நான் அப்படி ஜக்காத்து கொடுக்குறேனா, உன்னை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேனா, மக்கள்கிட்ட போய் சொன்னேனா. அருமையானவர்கள், இவ்வளோ தான் எங்களுடைய சதா நேரம் கவலையாக இருந்தால் வெற்றியாளர்கள் நாம் தான். அப்போ ஷைத்தானுக்கு எவ்வளோ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி பார்த்தா அவன் தெரியுமா, பின்னாடி பார்த்தா அவன் தான் தெரியுமா, சைடில் ரெண்டு பக்கம் அவன் தான். அப்போ அவனுக்கு எவ்வளோ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனை சோதனைக்கு மத்தியில் நம்ம அல்லாஹ்வை தேடணும்னு சொன்னால்
அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆனால் தேடிவிட்டால் அவர் தான் அப்தி, அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் என்னுடைய அடியார் என்று கூறினான்னு பார்த்தீங்களா, அதில் நாம் வந்துட்டோம்னு சொன்னால் வெற்றியாளர். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார் நம்மளை ஆக்கி அருள்புரிவானாக. இந்த சூரா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 206-8 ஆயத்துக்களை கொண்டது. நாளைக்கு முடிஞ்ச இதையே பார்ப்போம். இது தாவத்து தான், முழுசாக டைரக்ட் தாவத்து தான். அருமையானவர்கள், பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே ஒவ்வொரு மனுஷனும் அறிஞ்சிருக்கணும். ஏன் பிறந்தேனே தெரியாமல் செத்து போயிடுவான். நினைப்பான் பணக்காரனானா ஜெயிச்சிட்டான், அதுவும் கிடையாது. மக்கள் சம்பாரிச்சிட்டா கட்சியில் எவ்வளோ பெரிய எல்லாம் மக்களை சம்பாரித்து ஒழிஞ்சு போனான். எம்ஜிஆரோடவா, எம்ஜிஆர் எல்லாம் சொல்லுவாங்க பெரும் பெரிய கதையெல்லாம், அவ்வளோ பெரிய ஆளப்பான்னு போய் விழுந்து எல்லாம் கவரில் போய் படுத்தாங்க. என்ன உங்களுக்கு ஒரு வாழ்க்கை திருப்தி கிடச்சிருக்கும்? ஒரு அம்மா, அது என்ன அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, கடைசியில் அந்த அம்மாவுக்கு அனாதி, அந்த அம்மா பாவம் காலெல்லாம் வெட்டி கொண்டு போய் அந்த அம்மா என்னவோ பாடாப்படுத்தினா. அருமையானவர்களே, அப்போ எதுதான் இவங்களுக்கு தேவை? அப்போ அழியக்கூடிய உடலின் மீதும் அதற்கு ஒரு சாதாரக்கூடிய உலகமும் ஆகாதது, அழியாத ஆன்மாவையும் அந்த ஆன்மாவுடைய ஒரு பெரும் பகுதியான இறைவனையும் சரி பண்ணி எதை சரியாக்குதோ அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டில் நாமளும் இருக்கணும், அந்த சப்ஜெக்டை மக்கள்கிட்ட பேசணும். நிச்சயமாக நாம தான் வெற்றியாளர்கள், நாம தானே அந்த அப்தி. ஏன்னா தாவத்தை அப்படி செய்யலாங்க அந்த முறையில். இன்ஷா அல்லாஹ் வல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் என்னுடைய அடியார் என்று கூறினான் அல்லவா, அதிலே கட்டுப்பட்டவர்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم بارك لنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انك عفو تحب العفو فاعف عني. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نعوذ بك من فتنة المحيا ومن فتنة الممات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. خير. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين. نويت صوم عيد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى.